இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா ஏ பை. அண்ணா ரெண்டு நியூஸ் இருக்கு. ஒன்னு பேட் நியூஸ், இன்னொன்னு குட் நியூஸா? இல்ல அது அதை விட பேட் நியூஸ். முதல்ல எதை சொல்லட்டும்? கடுப்பேத்தாம விஷயத்த மட்டும் சொல்றியா? ஆ, மாமா கோமால இருந்து குணமாயி வெளில வந்துட்டாரு. ஏண்டா ஒரு மனுஷன் பொழைச்சு எழுந்திருக்கிறதே குட் நியூஸ் தானடா. ஆ, எங்களுக்கு அது குட் நியூஸ் தான், ஆனா உனக்கு அது பேட் நியூஸ் ஆச்சே. ஏன் சொல்றேன்னா உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை மாமா ஒத்துக்க மாட்டார்ல, அதான் ரெண்டாவது பேட் நியூஸ். யாருக்கு தெரியும், ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு. பாருடா, என்ன இது ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கு. அவ அப்பா கோமால இருக்கும்போது எங்க கல்யாணத்தை நினைச்சு பூமி கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணாடா. அவர் குணமாய் வரணும்னு, அவர் பிளெஸிங்ஸோட நம்ம கல்யாணம் நடக்கணும்னு பூமி ரொம்பவே ஆசைப்பட்டாடா. அவ ஆசை நிறைவேறணுன்றதுக்காக தான் அவரு கோமால இருந்து வெளியே வந்திருப்பாருன்னு எனக்கு தோணுதுடா. ஆக்சுவலி பூமி ஆசைப்பட்டபடி நல்லபடியா குணமான அவரு கல்யாணத்துக்கும் ஒத்துப்பாருன்னு என்னுடைய கான்ஃபிடன்ஸ். அப்பா, மிருகங்க பேச ஆரம்பிச்சு மனுஷங்களை வளர்த்த மாதிரி இருக்கு உன் கான்ஃபிடன்ஸ். உங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தா இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. நானே ஏதாவது ஒன்று யோசிக்கிறேன். எந்த கேஸ் எடுத்தாலும் எனக்கு ஜெயிச்சுதான் பழக்கம். இது வரைக்கும் நான் எதுலையுமே தோத்ததில்லை. நானும் ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணுக்கு உதவ முடியலேங்கிற ஒரு யோசனை எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நீங்க இப்படி கவலைப்படுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். என்னாச்சு மேடம்? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பூமி. இப்படி திடீர்னு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் மேடம்? அந்த கில்லர் அப்பாவை யார் கொல்ல அனுப்புனாங்கன்னு சொல்லிருப்பான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு ஆசையா வந்தேன். சொல்லிருப்பான். அவன் சொல்ல போன கடைசி நேரத்துல கமிஷனர் சார் நடுராத்திரியில எங்க ஸ்டேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்து என்ன ஸ்டேஷன்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டார். நான் குணமாயிட்டேன்னு தெரிஞ்சதும் நீங்க எல்லாரும் என்ன இங்க பார்க்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ, பூமி உங்க பொண்ணுதான்னு தெரிஞ்சதும் நாங்களும் அதே அளவுக்கு சந்தோஷப்பட்டோம். ஆமா ஆமாங்க சார். சோபா சந்திரா மேடமை இப்ப எங்களால பார்க்க முடியலனாலும் உங்க பொண்ணு பூமியை பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கு. மம்மி, இந்த வீட்டுக்கு நான் ஒரே வாரிசுன்ற என் பேரு மொத்தமா போச்சு. உன்னோட பொண்ணா எனக்கு இந்த வீட்ல ஐடென்டிட்டியே போச்சு. அட பைத்தியம், புயலுக்கு முன்னாடி வர காத்து மாதிரி இது. தேவையில்லாம நீ கவலைப்படாத. நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. போய் ரெஸ்ட் எடு. ஆமாம்மா, புயலையும் பூகம்பத்தையும் உருவாக்குறது உங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ போம்மா, போ. சரி. இது நல்ல கதையா இருக்கே. நான் தேவையில்லாததெல்லாம் பேசுறேன்னு இந்த பூமி சொல்றா. ககன் காதல பத்தி பேசுறேன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்ல வந்தது இந்த குடும்பத்தோட பேரு கெட்டு போனத பத்தி. மாமா சரி விடுங்க. இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லணுமா என்ன? அபூர்வா, ஒரு நிமிஷம் இரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்ப இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஒரு ராத்திரி முழுக்க உங்க பொண்ணு பூமி ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்ல அந்த ககனோட இருந்திருக்கா.
அப்பா மாமா அன்னைக்கு அடுத்த நாள் காலையில எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்படி தனியா இருந்தாங்கன்னு செய்தி வந்து உங்க குடும்ப பேரே கெட்டு போச்சு. நீங்க அத பாக்கலல்ல? இதோ பாருங்க. எதுக்குங்க அதெல்லாம்? மீரா, மாமா பூமி நம்ம பொண்ணுன்னும் இந்த மொத்த சொத்துக்கும் பூமி தான் வாரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ரவுடிய வர வச்சு அவனே காப்பாத்துற மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரு ராத்திரி முழுக்க நம்ம பூமியோட தனியா இருந்து விடிஞ்சதும் நியூஸ் சேனல்ஸ்க்கு அவன் தான் லீக் பண்ணிருக்கான் மாமா. அதனால நம்ம குடும்பத்தோட மரியாதையே போயிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லப்பா. மரியாதை போனதுனால நான் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஒரு பெரிய பிரஸ் மீட் வேற வச்சு சொன்னான் மாமா. இப்படிதான் நம்மளையும் நம்மளுடைய சொத்தையும் அவன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறான்னு எனக்கு தோணுது மாமா. விஷயத்துல அவர் பண்ணது எதுவுமே பிளான் இல்ல. உண்மையிலேயே அவர் தான் என்ன காப்பாத்தினாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. உன் சித்தி சொன்ன மாதிரி அவனை காதலிக்கிறதுனால அந்த அரக்கனை போய் ராமரா நினைச்சிட்டு இருக்கியா? நீ எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு. அவனை கொன்னதுக்கு அப்புறம் அவன் ஒரு அரக்கன் தான்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அப்போ அவன் மேல நீ வச்சிருக்கிற காதல் இரக்கம் அதெல்லாம் காத்தா பறந்து போயிடும். மச்சான் ப்ளீஸ் மச்சான் சொல்ல கேளுங்க. உங்க கோவம் எல்லாம் ககன் நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்தான் தானே? அந்த காரியத்தை பண்ணது அவன் இல்ல, அவன் இல்ல. நான் தான். நான் தான் அப்படி பண்ணேன்.